அந்நியர்களே, ஈரான் அமெரிக்க போர் மிக தீவிரமடைந்த நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை ஜோர்டானில் 3 F-35 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. 3 விமானங்கள் சேதப்படுத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஹேம்ஸ் படுகொலைக்கு பதிலடியாக 3 அமெரிக்க F-35 விமானங்களை IRGC அளித்தது என்றும் 3 விமானங்களை சேதப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஹேம்ஸ் தீவில் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஜோர்டானில் 3 F-35 ரக போர் விமானங்களை அளித்துள்ளது IRGC. ஜோர்டானில் அமெரிக்காவால் இயக்கப்படும் அஷ்ராக் விமானப்படை தளத்தின் மீது பலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியதாக IRGC இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. 3 அமெரிக்க F-35 போர் விமானங்களை அளிக்கப்பட்டதாகவும் மேலும் 3 விமானங்கள் கடுமையாக சேதம் அடைந்துள்ளதாகவும் ஈரானின் IRGC காவல் படை தெரிவித்துள்ளது. ஹேம்ஸீவில் உள்ள குடியிருப்பு வீடுகளை தாக்கிய அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெஹ்ரான் கூறியிருக்கின்றது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக IRGC அறிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அஷ்ராக் விமானப்படை தளத்தின் மீது தனது வான்படை பிரிவு பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை அறிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் அத்தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க ராணுவ விமானங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IRGCயின் மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி தெற்கு ஈரானில் உள்ள ஹேம்ஸீவில் குடியிருப்பு வீடுகளை குறிவைத்து அந்த எதனும் முன்னதாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் அமைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பாளர்களை இன்று நாங்கள் தண்டிப்போம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. அஷ்ராக் விமானப்படை தளத்தில் அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் விமானங்கள் நிறுத்துமிடம் மற்றும் பராமரிப்பு கொட்டகைகள் மீது தங்களது ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலில் 3 அமெரிக்க F-35 ரக போர் விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் கூடுதலாக 3 விமானங்கள் பெரும் சேதம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் பல எதிரி அதிகாரிகள், தொழில்நுட்ப மற்றும் பராமரிப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் புரட்சி காவல் படை தெரிவித்திருக்கிறது. நள்ளிரவில் உறங்கும் அப்பாவி குடும்பங்களை கொடூரமாக படுகொலை செய்யும் மற்றும் குழந்தைகளை கொல்லும் ஒரு இராணுவத்திற்கு எங்கள் பிராந்தியத்தில் இடமில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள தளங்களை பயன்படுத்தி ஹேம்ஸீவில் உள்ள 2 குடியிருப்பு வீடுகள் மீது அமெரிக்க படைகள் பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளை வீசியதாக கூறப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஈரானின் IRGC தெரிவித்திருக்கின்றது. அந்த அறிக்கைகளின்படி இந்த தாக்குதல் ஒரு தந்தை, ஒரு தாய் மற்றும் அவர்களது குழந்தைகளில் ஒருவர் கொல்லப்பட்டனர் என்றும் மேலும் 2 குழந்தைகள் காயமடைந்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஹேம்ஸீவில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் உட்பட ஹோர்முஸ்கான் மாகாணம் முழுவதும் பல இடங்களை அமெரிக்க தாக்குதல்கள் குறிவைத்ததாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதல்களை தொடர்ந்து அங்கு தேடுதல் மற்றும் மீட்பு குழுக்களும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜோர்டான் மக்களுக்கு ஈரான் புரட்சி காவல் பாதுகாப்பு படை உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறது. பொதுமக்களின் ஆதரவும் சில ஜோர்தானிய அரசியல் மற்றும் சமூக பிரமுகர்களின் நிலைப்பாடுகளும் அமெரிக்கா மீதான அழுத்தத்தை அதிகரித்துள்ளதாக கூறி ஜோர்டான் மக்களுக்கு புரட்சி காவல் படை நன்றி தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய நிலையங்களிலிருந்து கடைசி அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர் வெளியேற்றப்படும் வரை உங்களுடன் சேர்ந்து எங்கள் போராட்டமும் தொடரும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. நேற்று உளவு தகவல் அடிப்படையில் ஜோர்டானில் உள்ள மொஹாத் அல் சல்டி விமானப்படை தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட முந்தைய ஏவுகணை தாக்குதல்கள் அத்தளத்திற்கு கூடுதல் அமெரிக்க A-10 தாக்குதல் விமானங்கள் மற்றும் F-15 போர் விமானங்கள் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தால் திரட்டப்பட்ட உளவு தகவல்களை பயன்படுத்தி நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. IRGC வான்படை பிரிவு தனது இலக்குகளை அளித்த ஒரு திடீர் தாக்குதலை நடத்தியதாகவும் பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க ராணுவத்தின் நடமாட்டம் தொடர்ச்சியான கண்காணிப்பில் இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை ரேடார் அமைப்புகளை குறிவைப்பதன் மூலம் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது IRGC ஏவுகணை மேலாதிக்கத்தை அடைந்துள்ளதாகவும் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. 5 நாள் இடைநிறுத்தத்திற்கு பிறகு ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா மீண்டும் தொடங்கிய பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அமெரிக்க படைகள் தெற்கு ஈரான் முழுவதும் புதிய அலை தாக்குதல்களை தொடங்கின. ஹோர்முஸ்கான், குஜஸ்தான் மற்றும் புசர் மாகாணங்களில் உள்ள இடங்களை குறிவைக்கப்பட்டது என்றும்
மோதலை விரிவுபடுத்தும் நோக்கில் இஸ்ரேல் போலி தாக்குதல்களை தொடங்கக்கூடும் என தெஹ்ரான் எச்சரித்துள்ள நிலையில் அமெரிக்கா தளங்கள் மீது ஈரானிய தாக்குதல்களை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறது. குவைத் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான ஈரானிய தாக்குதல்களை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துகின்றன. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ஷேக் ஈசா விமானப்படை தளம் மீதும் புதிய ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. டொமியட்டா துறைமுக ஆளில்லா விமான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய போலி தாக்குதல்கள் குறித்து வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். பதற்றத்தை அதிகரிக்க வேண்டாம் என பிராந்திய நாடுகளை எச்சரித்துள்ள தெஹ்ரான் அமெரிக்க தாக்குதலுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குவைத் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் சேதப்படுத்தியதாக ஈரான் கூறும் கூற்றுக்களை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் பிராந்திய மோதலை விரிவுபடுத்தும் நோக்கில் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய போலி தாக்குதல்கள் குறித்து தனது எச்சரிக்கைகளை தெஹ்ரான் தீவிரப்படுத்தியுள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ உட்கட்டமைப்புகளை குறிவைத்து மற்றொரு சுற்று தாக்குதல்களை ஈரான் அறிவித்தாலும் எகிப்தின் டமியட்டா துறைமுகம் மீதான ஆளில்லா விமான தாக்குதலை தொடர்ந்து அண்டை நாடுகளை விழிப்புடன் இருக்குமாறு எச்சரித்ததாலும் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன. ஐஆர்ஜிசியின் கூட்டுக்களை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் செலம் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. இதில் 2 ஆளில்லா விமான கொட்டகைகளும் ராணுவ விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படும் ஒரு எரிபொருள் கிடங்கும் அளிக்கப்பட்டதாகவும் ஈரான் கூறியிருக்கிறது. பின்னர் சுவாதீன திறந்த மூல ஆய்வாளர்களால் பரப்பப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் ஐஆர்ஜிசியால் அடையாளம் காணப்பட்ட இடங்களுடன் ஒத்துப்போகும் சேதங்களை காட்டியிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட தளங்களை கொண்டுள்ள அரசாங்கங்களும் இந்த தாக்குதல் குறித்து பகிரங்கமாக மௌனம் காத்து வருகின்றனர். ஜோர்டானில் மொஹபாக் சால்டி விமானப்படை தளத்தில் போர் விமான செயற்பாடுகளுடன் தொடர்புடைய வசதிகளுக்கு அருகில் பல இடங்களில் தாக்குதல் நடந்திருப்பதை கூடுதல் செயற்கைக்கோள் படங்கள் காட்டியிருக்கின்றது. இந்த தளத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் குறித்ததாகவும் ஐஆர்சி முன்பு வெளியிட்ட அறிக்கைகளுடன் இந்த படங்கள் ஒத்துப்போகின்றன. அங்கு 3 அமெரிக்க F-35 போர் விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும் மேலும் 3 போர் விமானங்கள் பலத்த சேதம் அடைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படை தகவல்கள் தெரிவிக்கின்றது. செயற்கைக்கோள் பகுப்பாய்வுடன் வந்த அறிக்கைகளின்படி மொஹபாக் சால்டியில் தாக்கப்பட்ட 2 வசதிகள் இந்த மாத தொடக்கத்தில் கட்டுமானம் முடிந்ததை தொடர்ந்து சமீபத்தில் தான் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் இருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை பஹ்ரைனில் புதிய தாக்குதல் ஒன்றும் நடத்தப்பட்டிருக்கிறது. பிராந்தியம் முழுவதும் நடவடிக்கைகள் விரிவடைந்த நிலையில் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா விமானப்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ வசதிகளை ட்ரோன்கள் பயன்படுத்தி தாக்கியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவ அறிக்கைகளின்படி இந்த நடவடிக்கையானது அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்படும் மின்னாக்கிகள், வலு செலுத்துதல் அமைப்புகள் மற்றும் நிர்வாக கட்டிடங்களை தாக்கியுள்ளதாகவே இன்றைய வெள்ளிக்கிழமை செய்திகள் தெரிவிக்கின்றது. நேற்று ஆரம்பித்த இந்த தாக்குதல் அதிகாலை வரையும் வெள்ளிக்கிழமை வரையும் முடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான தாக்குதல் செய்திகளும் வெளிவந்தவனும் இருக்கிறது. மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.